வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் சில ஜாக்பாட் அறிவிப்புகள் என்னென்ன? இந்த அறிவிப்பு யாருக்கு பொருந்தும், யாருக்கெல்லாமே இந்த அறிவிப்புகள் பொருந்தும்? கேஒய்சி செய்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், செய்யாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை பற்றின ஒரு அரிய தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியுள்ள புதிய விதிமுறைகள் மற்றும் சலுகைகள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போலி ரேஷன் அட்டைகளை ஒழித்து தகுதியுள்ள பயனாளர்களுக்கு மட்டுமே பொருட்கள் சேருவதை உறுதி செய்ய இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை சரிபார்ப்பதன் மூலம் அரசு வழங்கும் அரிசி, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்கள் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தவிர்க்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும், செல்போன் இணைப்பதன் மூலம் வாங்கும் பொருட்களின் விவரங்கள் குறுஞ்செய்திகளாக பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றாதவர்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சரியான அளவில் மானிய விலை பொருட்கள் கிடைப்பதற்கான ஒரு முக்கிய அரசு அறிவிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்க மெகா முக்கியமான அறிவிப்புகள். NPHH, PHH, AAY வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இந்த 3 வகையான அட்டைகளுமே இதில் பொருந்தும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு 3 கோடி போலி அட்டைகள். ஒரு நபர் பல அட்டைகளை வைத்திருந்ததுனால இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. மாநிலம் முழுவதும் நடந்த ஆய்வில் சுமார் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. தகுதியான உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசின் சலுகைகள் சென்றடைய இது உதவும் அப்படின்றதுனால அது எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. புதிய ஸ்மார்ட் சிஸ்டத்தின் மூலமாக 3 விதிகளை மேம்படுத்தியிருக்காங்க. இகேஒய்சி அப்டேட் கட்டாயம், பயோமெட்ரிக் நேரடி விரல் ரேகை சரிபார்ப்பு இதை பண்ணணும். அனைத்து கடைகளிலுமே சிசிடிவி கண்காணிப்பு கேமரா 3மே இருந்தாலே போதும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இகேஒய்சி அப்டேட் நீங்கள் பண்ணியே ஆகணுங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு பொருட்களே கிடையாது, ரேஷன் கார்டே போயிடும். ஆதார் இணைப்பு ப்ளஸ் இந்த உங்கள் ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பு இகேஒய்சி கட்டாயம் முடிக்க வேண்டும். இகேஒய்சி செல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலை 1 பொருட்கள் 1 மாதம் விட்டு 1 மாதம் மட்டுமே வழங்கப்படும். மானிய விலையில் கிடைக்கும் அரிசி, கோதுமை முழுமையாக நிறுத்தப்படும். உங்கள் ரேஷன் அட்டை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து மொபைல் எண் இணைப்பு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முழுமையான நீங்கள் வாங்கிய பொருட்கள் என்னென்ன, அளவு என்னென்ன, என்ன விலைக்கு நீங்கள் வாங்கிறீங்க அப்படின்றது எல்லாமே செக் பண்ணோம். ரேஷன் அட்டையுடன் மொபைல் எண்ணை இணைப்பது அவசியம். உங்களுக்கு SMS மூலமாக உங்களுடைய பொருட்களின் விலை எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துடும். அந்த பயோமெட்ரிக் கைரேகை சரிபார்ப்பு அனைத்து ஆதார் அட்டைகளுடன் ஆதார் அடிப்படையிலான கைரேகை சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு செய்யாத போலி அட்டைகளுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுவதை உடனடியாக நிறுத்தணும். உங்களுக்கு என்ன பயன்? வேறு யாரும் உங்கள் ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தி முறைகேடாக பொருட்களை வாங்க முடியாது. இதுதான் உங்களுக்கு உண்டான பயன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி கேமரா புதிய கட்டமைப்பு. இனி அனைத்து ரேஷன் கடையிலுமே சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்படும். போலி நபர்களாக முறைகேடாக பொருட்கள் வாங்குவதை தடுக்க உண்மையான பயனாளிகளுக்கு சரியான அளவிலும் எடையிலும் பொருட்கள் வழங்குவதை அரசு நேரடியாக கண்காணிக்கிறது. இந்த கேஒய்சி செய்யப்படாவிட்டால் என்னதான் நடக்கும்? கேஒய்சி முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடையின்றி பொருட்கள் கிடைக்கும். மொபைலில் SMS ரசீது உடனடியாக கிடைக்கும். ரேஷன் அட்டை பாதுகாப்பாக இருக்கும். உண்மையான பயனாளிகளுக்கு பொருட்கள் கிடைப்பதில்லை. நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் எடுத்திருக்காங்க. பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படும். கேஒய்சி செய்யாதவர்கள் எந்த தகவலுமே வராது, SMS கூட வராது. ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். கேஒய்சி பண்ணலைன்னா கூட. ஓகேங்களா? உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இகேஒய்சி அப்டேட்டு, ஆதார் இணைப்பு, மொபைல் இணைப்பு இணைச்சிருந்தாலே போதும். உங்கள் வங்கி கணக்கில் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கும் SMS வந்துடுங்க. கார்டு ஆக்டிவ் ஆகிடும். நண்பர்களே, வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.